வந்தே மாதரம் பாடல் தொடர்பான மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்றி பின்னர் மக்களவையில் அறிமுகப்படுத்திய சில நிமிடங்களில் அவையை ஒத்திவைத்து விட்டார்கள். ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பேச முடிந்தது. கூச்சல் குழப்பங்களுக்கு இடையில் அந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றி அவையை மக்களவைத் தலைவர் ஒத்திவைத்து விட்டார். எத்தனையோ பல பிரச்சனைகள், கொந்தளிப்பான பிரச்சனைகள் இருக்கும் சூழலில் இந்த வந்தே மாதரம் பாடல் மசோதா பாஜக அரசுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அது தொடர்பாக தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் மாநிலங்களை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த பாடல் மதசார்புள்ள ஒரு பாடல் என்பதனால்தான் இவ்வளவு காலமாக அதனை கட்டாயம் பாட வேண்டும் என்கிற நிலை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது பாஜக அரசு அந்த பாடலையும் தேசிய கீதத்தையும் இணைந்தே பாட வேண்டும், பாட தவறினால் தண்டனை உண்டு என்ற சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது மதச்சார்பின்மைக்கு எதிரானது, பிற மதங்களை சார்ந்தவர்களின் உணர்வுகளுக்கு எதிரானது, பாட மறுப்பவர்களை அல்லது தயங்கக்கூடியவர்களை கண்டிக்கும் நோக்கோடு இந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றியிருப்பது அடாவடியான ஒரு போக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாஜக அரசின் இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறது. காவேரி ஒழுங்காற்று குழு டெல்லியிலே கூடியது. அந்த கூட்டத்தில் உடனடியாக கர்நாடக மாநில அரசு 3500 கியூசெக்ஸ் தண்ணீரை, அதாவது 4.5 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறது. நமக்கு முறைப்படி ஜூன் மாதத்திலும் ஜூலை மாதத்திலும் சேர்த்து 65 TMC தண்ணீர் வழங்க வேண்டும் என்பது ஏற்கனவே உள்ள நிலைப்பாடாகும். சட்டப்பூர்வமான ஒரு முடிவாகும். ஆனால் 4.5 TMC தண்ணீர் கொடுப்பதற்கே கர்நாடக அரசு தயங்குகிறது. பெங்களூர் மக்களுக்கு குடிநீர் இல்லை என்ற காரணத்தை சொல்லுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகா செல்லுவதாக தகவல்கள் வெளியாயின. 3ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சரை தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்க போகிறார் என்ற தகவல் வெளியானது. தமிழ்நாட்டை சார்ந்த பெரும்பாலான விவசாயிகள் சங்கமும் சில அரசியல் கட்சிகளும் கர்நாடகா செல்லுவதை தவிர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கப்பட்டது. ஆனாலும் முதலமைச்சர் திட்டமிட்டவாறு கர்நாடகா செல்வதாக, பெங்களூர் செல்வதாக தகவல்கள் வெளியாகின. இன்றைக்கு கேரளாவில், குறிப்பாக பெங்களூருவில், கர்நாடகாவில், குறிப்பாக பெங்களூருவில் விவசாயிகள், கன்னட அமைப்புகள் போராட்டத்தில் களமிறங்கியுள்ளன. எனவே கர்நாடக முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் பெங்களூரு இப்போதைய சூழலில் வரவேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்.
இதுதான் நடக்கும் என்று நாம் யூகித்து சொன்னோம். ஆனாலும் கூட முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை சந்திப்பதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார். இத்தகைய சூழலில் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும். தமிழ்நாட்டின் நிலை குறித்து இந்திய ஒன்றிய அரசுக்கு எடுத்துரைக்க வேண்டும். காவேரி ஒழுங்காற்று குழுவின் பார்வைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். நம்முடைய குறுவை விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும். டெல்டா மாவட்டங்களை சார்ந்த விவசாயிகள் இன்றைக்கு